if an equal to root of n square plus 5n minus n, then limit n tends to infinity an equal to என்ன அப்படின்றதான் கண்டுபிடிக்கணும். ஆப்ஷன் ஏ வந்து இன்ஃபினிட்டி, ஆப்ஷன் பி 1, ஆப்ஷன் சி வந்து 5/2, ஆப்ஷன் டி வந்து 0. இந்த கேள்வியானது வந்து டிஆர்பி பாலிடெக்னிக் எக்ஸாம் வந்து 2021 கேட்ட கேள்வி தான் அது. இந்த கேள்வியில் நீங்கள் முக்கியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த ஏஎன் வேல்யூ அதுக்கு வந்து இந்த ரூட் பயன்படுத்தினது பார்த்தோன்னா இந்த 5n வரைக்கும் தான் அந்த ரூட் போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் வந்து மைனஸ் என்னன்ற டேர்மே இருக்குது. நம்ம இந்த கேள்வி வந்து எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டு பார்க்கும்பொழுது கொஞ்சம் பதட்டத்தில் கண்டிப்பாக இந்த ரூட் ஆனது இந்த மைனஸ் எண்ணுக்கும் சேர்த்து நம்ம போட்டு சால்வ் பண்ணிவிடுவோம். அதனால் வந்து தவறான ஆப்ஷனை செலக்ட் பண்ண வேண்டிய வாய்ப்பும் நம்மளுக்கு அமைஞ்சிருவோம். ஸோ இந்த கேள்வியை வந்து ஒரு முறைக்கு 2 முறை தெளிவாக படிச்சுக்கோங்க. இந்த ரூட் ஆனது இந்த n ஸ்கொயர் ப்ளஸ் 5n வரைக்கும் தான், அதுக்கப்புறம் தான் இந்த மைனஸ் n இருக்குது. இந்த கேள்வி எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். லிமிட் n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி an. ஏனுடைய வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரூட் n ஸ்கொயர் ப்ளஸ் 5n மைனஸ் n. அதை இங்கே அப்படியே அப்ளை பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த டேர்முக்கு வந்து காஞ்சுகேட் எடுத்து நான் மேலேயும் வீடியோ வந்து மேலே பெருக்கிட்டு கீழே வகுத்துருக்கேன். அதாவது ரூட் n ஸ்கொயர் ப்ளஸ் 5n மைனஸ் n அப்படின்னு இருக்கும். இந்த இடத்துல ப்ளஸ் n அப்படின்னு போட்டிருப்பேன். இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் எப்படி வந்ததுன்னா இது a மைனஸ் பி a ப்ளஸ் பி அந்த ஃபார்முலாவில் இருக்குது. ஸோ அதனால் என்ன எழுதிக்கலாம்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர்னு எழுதலாம். ஏ டேர்ம் என்ன இருக்குன்னா ரூட் ஆஃப் n ஸ்கொயர் ப்ளஸ் 5n இருந்ததுனால அதுக்கு ஸ்கொயர் பண்ணும்போது ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். அதனால் n ஸ்கொயர் ப்ளஸ் 5n மட்டும் வரும். பின்ற இடத்துல என்ன இருக்குது அப்படின்னா n டேர்ம் இருந்தது, பி ஸ்கொயர் அப்படின்னா n ஸ்கொயர்னு வந்துடும். டினாமினேட்டரில் இருக்கிற டேர்ம் அப்படியே எழுதியிருக்கேன். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நியூமரேட்டரில் இருக்கிற n ஸ்கொயர் ப்ளஸ் n ஸ்கொயர் மைனஸ் n ஸ்கொயரை கேன்சல் பண்ணிட்டா நியூமரேட்டரில் வந்து 5n மட்டும் வந்திருக்கும். டினாமினேட்டரில் என்ன சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா n ஸ்கொயர் ப்ளஸ் 5nன்ற டேர்மில் வந்து n ஸ்கொயரை மட்டும் நான் வெளியே எடுத்துட்டேன். ஸோ அதனால் என்ன கிடைக்கும் அப்படின்னா 1 + 5/n மட்டும் கிடைக்கும். நெக்ஸ்ட் டேர்ம் அந்த ப்ளஸ் என்னன்றது அப்படியே தான் நான் எழுதியிருக்கேன். அடுத்த ஸ்டெப்பில் நியூமரேட்டரில் இருக்கிற 5n அப்படியே எழுதியிருக்கேன். டினாமினேட்டரில் இருக்கிற அந்த n ஸ்கொயருக்கு இந்த ரூட்டை வந்து கொடுக்கும்பொழுது n மட்டும் வரும். அதனால் இந்த ரூட் n ஸ்கொயர்ன்றது n. நெக்ஸ்ட் டேர்மில் வந்து ரூட் கொடுக்கும்பொழுது ரூட் 1 + 5/n அந்த டேர்ம் அப்படியே வந்துடும். நெக்ஸ்ட்டு வந்து அடுத்த டேர்மாக இருந்த ப்ளஸ் என்னன்றது மறுபடியும் அப்படியே தான் நான் எழுதியிருக்கேன். சேம் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நியூமரேட்டரில் இருந்த 5n எழுதியாச்சு. அடுத்த ஸ்டெப்பில் வந்து 2 டேர்ம்லேயும் காமனாக n வந்திருக்கும். அந்த எண்ணை வெளியே எடுத்தாச்சு. எண்ணை வெளியே எடுக்கும்போது என்ன வந்தோன்னா n ஆஃப் ரூட் 1 + 5/n + 1 அப்படின்ற டேர்ம் வந்து கிடைச்சிடும். இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து இந்த எண்ணும் கேன்சல் ஆகிடுச்சுன்னா நியூமரேட்டரில் 5 மட்டும் வந்திருக்கும். டினாமினேட்டரில் இந்த டேர்ம் அதாவது ரூட் ஆஃப் 1 + 5/n + 1. இப்போ அடுத்த ஸ்டெப்பில் வந்து நம்ம என்னுடைய வேல்யூ வந்து இன்ஃபினிட்டி, n டென்ஸ் டு இன்ஃபினிட்டின்னு சொன்னதுனால அந்த இன்ஃபினிட்டி வேல்யூவை இங்கே அப்ளை பண்ணியிருக்கு. அப்படி அப்ளை பண்ணும்பொழுது என்ன வரும் அப்படின்னா நியூமரேட்டரில் இருக்கிற 5 அப்படியே வந்துடும். ரூட் ஆஃப் 1 + 5/∞ அப்படின்னும் பொழுது ரூட் 1 மட்டும் வரும். இந்த 5/∞ டேர்ம் வந்து 0 அப்படின்னு ஆகிடும். அதனால் அந்த டேர்ம் வந்து கேன்சல் ஆகிடும். ஃபைனலாக அந்த +1 அப்படின்ற டேர்மும் எழுதியாச்சு. ஸோ ஃபைனலாக நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்குன்னா n டென்ஸ் டு இன்ஃபினிட்டி, என்னுடைய மதிப்பு இன்ஃபினிட்டி அப்ளை பண்ணும்போது நியூமரேட்டரில் இந்த 5 அப்படியே கிடச்சிடுது. டினாமினேட்டரில் வந்து ரூட் 1 + 1 அப்படின்னு கிடைக்கும். அடுத்த ஸ்டெப்பில் ரூட் 1 மதிப்பு 1, இந்த 1 மதிப்பு ஆட் பண்ணால் 2. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து 5/2. இப்போ இந்த கேள்விக்கான ஆன்சர் வந்து என்ன அப்படின்னா 5/2 தான். என்ன ஆப்ஷன் கரெக்ட்னா ஆப்ஷன் சி கரெக்டு. இந்த ஆப்ஷன் சி என்ன 5/2. ஸோ ஏ இன்ஃபினிட்டி அப்படின்ற ஆன்சர் வந்து ராங். ஆப்ஷன் பி வந்து 1ன்றதும் ராங். ஆப்ஷன் டி அப்படின்றதும் 0 ராங். இப்போ ஃபைனல் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி 5/2 இஸ் கரெக்ட். ஸோ தேங்க்யூ.